why is Jesus giving so much credit to the snake's wisdom? ஆனா இப்பயா வந்து இயேசு இந்த பாம்போட ஞானத்தை ரொம்ப பேசுறாரு. Because it's something they have. ஏன்னா அந்த பாம்புக்கு சில காரியங்கள் இருக்கு. So he's telling the disciples, look, I'm sending you out. அந்த சீடர்கள் சொல்றாங்க நம்மளை You have to அனுப்பி be very discerning. நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். You have to understand your environment. உங்க சூழ்நிலைகளை புரிஞ்சிருக்கணும். Understand your environment. உங்க சூழ்நிலைகளை புரிஞ்சிருக்கணும். I give you double R. 2 ஆள் வந்து பேச போறேன். Read the room. அங்க இருக்கிறத பத்தி நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. Read the room. இந்த ரூம்ல இருக்கிறவங்க புரிஞ்சுக்கொள்ளுங்க. What I do when I come in front? நான் முன்னுக்கு என்ன செய்றேன்? I'm becoming like a snake. நான் முன்னுக்கு பாம்பு மாதிரி செய்றேன். I'm reading the room. நான் விழுகுறவங்க எல்லாத்தையும் கவனிக்கிறேன். Who brought faith along today? யார் இன்னைக்கு விசுவாசத்தோட வந்திருக்காங்கன்னு பார்க்கணும். What am I doing? நான் என்ன செய்றேன்? I'm reading the room. நான் இந்த ரூம் எல்லாத்தையும் படிக்கிறேன். Not only that, நான் அது மட்டும் இல்ல. I'm checking the frequency. நான் இங்க இருந்து எப்படி அது ஃப்ரீக்வன்சி எப்படின்னு பார்க்கறேன். Let me see who is ready for prophecy today. யார் இன்னைக்கு ஆயத்தமா இருக்காங்க தீர்க்க வார்த்தை. Let me see who is ready to receive today. யார் இன்னைக்கு பெற்றுக்கொள்ள ஆயத்தமா இருக்காங்க பார்க்கறேன். Oh, looks like this side is a bit more. அப்ப இந்த சைடுல I think this side wants to receive a little bit இந்த more. சைடுல நிறைய பேர் பெற்றுக்கொள்ள இருக்காங்க. So what am I doing? நான் என்ன செய்றேன்? I'm reading the room. நான் அந்த ரூம் எழுதி படிக்கிறேன். That's next wisdom. அதுதான் பாம்போட புத்தி. They know their environments very well.